Aspirational living, the fine line between self-care and selfishness. தமிழாக்கம். நம்ம என்றைக்காவது பார்த்துருக்கோமா? அதை போல் நம்ம அக்கறை எடுத்துக்கிறதுக்கும் சுயநலமாக இருக்கிறதும் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு. உங்களை பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்மளே தான் பார்த்துக்கணும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளை ரொம்ப பார்த்துக்க நம்மளோட கோல்ஸு, நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதுவே நம்மளை அறியாமல் அந்த அக்கறை நம்ம மேலே வச்சுருக்கிற அக்கறை எக்ஸசிவாக நம்மளுக்கு நாமே இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறது, நம்ம எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. அங்கே தான் சுயநலம் ஆரம்பிக்குதுங்க. இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, என்ன நான் பார்த்துக்கணும், அப்புறம் என் ஃபேமிலி நான் பார்த்துக்கணும், அப்புறம் எனக்கு என் ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு யோசிக்கிறச்சே அது என்ன ஆகுதுன்னா, ஒரு கொஷினில் வருது. எங்கே வருது அப்படின்னா, இது பண்ணால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதாங்க நம்ம தன்னலம் வருது. நான், எனது, எனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராப்புங்க. அதான் மை செல்ஃப், மீ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறச்சே அது நம்மளை நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் நினச்சிக்கிறோங்க. ஆனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம நினைக்கிறது தப்புங்க. அதில் தாங்க நம்மளை அறியாமலே நம்மளுக்கு சுயநலம் வருதுங்க. அந்த சுயநலம் அதிகமாக அது ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் அட்டாக் பண்ணுங்க. எப்படின்னா, நம்ம நம்பிக்கை போயிடும், அப்புறம் கனெக்ட் போய்டும். ஏன்னா எனக்கு தான் இம்பார்ட்டன்ட், மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அந்த மாதிரி. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மேலே அக்கறை வைக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிக அளவில் நம்மளை நாமே பார்த்துக்கணும்னு நினைக்கிறச்சே தாங்க சுயநலம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அதில் தாங்க நம்ம பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால் ஒரு பேலன்ஸ் வச்சுக்கோங்க. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, அட் த சேம் டைம் மற்றவங்களையும் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களையே ஃபுல்லாக கவனித்து நீங்கள் மற்றவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா மற்றவங்க நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த டேமேஜ் உங்களை தாண்டி போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனையாகிடுங்க, பாதகமாகிடும். அதனால் உண்மையான க்ரோத் என்னென்னா, நம்மளை பார்த்துக்கணும், அட் சேம் டைம் மற்றவங்களோட அக்கறையாக இருந்து அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கணுங்க. இதாங்க ஆஸ்பிரேஷனல் லிவிங். லிவ் வித் பர்பஸ், லீட் வித் ஆத்தென்டிசிட்டி, லீவ் அ லெகசி. ஸ்ரீகாந்த் நரசிம்மன்.